வணக்க மக்களே, ஊற வைத்த பாதாமும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும். நீங்கள் தாராளமாக காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தினமும் 5 ஊற வைத்த பாதாம்களை தோலை நீக்கிட்டு சாப்பிடலாம். இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஊற வைத்த பாதாம் எளிதில் செரிமானமாகும். மேலும் ஊற வைத்த பாதாம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டிருக்கு. நட்ஸ் பற்றிய பல செய்திகளை நம்ம கடந்து வந்திருப்போம். அதோடைய நன்மைகளை, மருத்துவ பலன்களை பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அதில் ஏராளமான நார்சத்து மற்றும் புரோட்டீன் இருக்கு. இயற்கையில் விளைகிற பல பருப்புகள் வகைகளை போலவே பார்த்தீங்கன்னா உடல் நலத்திற்கு தேவையான பல சத்துக்களை கொண்டிருக்கிறதா இந்த பாதாம் பருப்பு. அந்த வகையில் எல்லோருமே உண்ணக்கூடிய பாதாம் பருப்புல எண்ணிலடங்கா பல சத்துக்கள் இருக்கு. பொதுவாகவே பாதாம் பருப்புல விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு. நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நாம எதிர்பார்க்காத நன்மைகளை தரக்கூடியது இந்த பாதாம் பருப்புங்க மக்களே. இந்த பாதாம் பருப்பு நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது நீங்க ஊற வச்சும் சாப்பிடலாம். ஆனா நீங்க பாதாம் பருப்பு அப்படியே சாப்பிட்றதை காட்டிலும் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அது உண்மைதான். ஊற வைத்த பாதாம் எளிதில் பார்த்தீங்கன்னா செரிமானம் அடையும். மேலும் ஊற வைத்த பாதாம்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. நீங்க அந்த ஊற வைத்த பாதாம் பருப்புடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு நீங்க சாப்பிடணும் அப்படின்றத மருத்துவர்கள் உங்களுக்கு குறிப்பிடுறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா தோல்ல பாத்தீங்கன்னா ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை போயிட்டு பாதிக்கும். அதனாலதான் நீங்க பாதாமுடைய அந்த வெளிப்புற தோலை உரிச்சிட்டு நீங்க சாப்பிடணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த ஊற வைத்த பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின் பி மற்றும் ஃபோலிக் அமிலம் புற்றுநோயை எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குதுங்க மக்களே. ஸோ இப்படிப்பட்ட பாதாம் பருப்பை நீங்க எந்த அளவில் சாப்பிடணும், இதை சாப்பிட்றதால என்னென்ன மருத்துவ குணங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். ரத்த சோகை குணமாக நீங்கள் ஊற வைத்த பாதாமை எடுத்துக்கலாம். உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்க ரத்தத்தை சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். ரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகம் இருக்கு. அதனால நீங்க ரத்த சோகை பிரச்சனைகளிலிருந்து விடுபட தினமும் 5 ஊற வைத்த பாதாம்ல தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. சரும பொலிவுக்கு நீங்க பாதாம் பருப்பு, இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிடலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து காக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் பார்த்தீங்கன்னா நமக்கு செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்வு பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகம் இருக்கு. இந்த ஊற வைத்த பாதாம் இருக்கக்கூடிய இந்த ரசாயனங்கள் தோலுக்கு அதிக பளபளப்பையும் உங்களுக்கு தருது. உடலுக்கு வலு சேர்க்கிறதுக்கு நீங்க ஊற வைத்த பாதாம் எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாம் பருப்புல அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால அதிக அளவு நீங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை பாத்தீங்கன்னா இது கொடுக்கும். ஸோ அந்த எனர்ஜிக்காக நீங்க இதை எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊற வைத்த பாதாம் எடுத்தே ஆகணும். கொழுப்பு, அதாவது ஃபேட்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு நிறைந்த உணவுகளை நீங்க அதிகம் உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு அதிகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பாதாம் பருப்புகள் உங்களுடைய உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சக்திகளை பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இந்த பாதாம் பருப்புல. இந்த பாதாம் பருப்பு நீங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது இது என்ன பண்ணுமோ உங்க உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை பாத்தீங்கன்னா எரிச்சிரும். அந்த கெட்ட கொழுப்புகளை ஆரோக்கியமான முறையில குறைக்கும். ஸோ இந்த பருப்பு நீங்க அதிக அளவு உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவும் குறைவு. மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து போகிறதுக்கு நீங்க ஊற வைத்த பாதாம் எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய, அதாவது ஃபைபர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நீங்க அதிகமாக சாப்பிட்றதால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் உடலுக்கு மோசமானவை. பாதாம் பருப்புகள்ல உணவை செரிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகம் இருக்கு. இதில் அதிக நார் சத்து கொண்டது இந்த பாதாம் பருப்பு. இதை நீங்க அதிகம் முன்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கி போயிடும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் 5 to 8 ஊற வைத்த பாதாம்களை சாப்பிடலாம். அது ரொம்பவும் நல்லது. பிற மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாதாமுடைய தோல்ல இருக்கக்கூடிய ஃபிளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்தானது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் பாதாம்ல 58% கொழுப்பு சத்து இருக்கு. ஆனாலும் அது நல்ல கொழுப்பு அப்படின்றதால அது உங்களுக்கு பாதகம் கிடையாது. நம்மளுடைய உடல்ல கெட்ட கொழுப்பும் இருக்கு, நல்ல கொழுப்பும் இருக்கு. அந்த வகையில பாதாம்ல இருந்து பெறப்படக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு தான். அதுல உங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை. இதய நோய் இருக்கிறவங்க வாரத்துல 5 நாட்கள் பாதாம் எடுத்துக்கொண்டா அவர்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றத ஆராய்ச்சி மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தன்மை பாதாம் பருப்புல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கான காரணம் பாதாம் பருப்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து தான். ஸோ இதில் பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு இருக்கு. கொலஸ்ட்ரால் பிரச்சனை உங்களுக்கு குறையும். நீங்க தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும் போது நீங்க தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதால கொலஸ்ட்ரால் குறையிறதா உங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் பயன் அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இது குறைய வச்சிரும். மேலும் உடல் பருமனையும் உங்களுக்கு கூடாமல் இந்த பாதாம் பருப்பு பார்த்துக்கொள்ளும்.
பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பட்டினி கிடைப்பதை விட்டுட்டு உணவிற்கிடையே சில பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதால உடல் எடை ஏறாம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் மக்களே. நீண்ட நாட்களாக இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மள பல பேருடைய ஆசையாக இருக்கும். அது உண்மைதான், அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அது காமனா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது தான். உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் உங்களுடைய ஆசையை பார்த்தீங்கன்னா நிராசையாக மாத்திரும். இனி உங்களுக்கு முக சுருக்கங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கவலைப்பட வேணாம். முக சுருக்கங்களை போக்குவதற்கு நீங்க தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டாலே போதும், அல்லது நீங்க 5 பாதாம் பருப்புகளை அப்படியே சாப்பிட்டாலும் போதும். இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் உங்களுடைய சுருக்கங்களை பார்த்தீங்கன்னா மறைய வைக்குது. பாதாம் எண்ணெய் கொண்டு நீங்க தினமும் இரவுல உங்களுடைய சருமத்தை மசாஜ் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உடல்ல ரத்த ஓட்டத்துடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். மூளையை பலப்படுத்தக்கூடியது இந்த ஊற வைத்த பாதாம் மக்களே. வயோதிகத்துல, அதாவது நம்ம வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அல்சைமர் நோய் எனப்படக்கூடிய மறதி நோயை தவிர்க்கிறதுல பாதாம் பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால அதை நீங்க இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழகிக்கணும். முறையாக நீங்க பாதாம் சாப்பிடக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக பாத்தீங்கன்னா இருக்கும். பாதாம்ல இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் நம்ம சொல்லக்கூடிய விட்டமின் பி சத்தும் எல்கார்டினைன் நம்ம சொல்லக்கூடிய அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நரம்புகளுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பெரிதும் உதவிகரமாக இருக்குதுங்க மக்களே. தலைமுடி மற்றும் கர்ப்பத்திற்கும் பலன் தரக்கூடியது இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புங்க மக்களே. ஊற வைத்த பாதாம் பருப்புகளை மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து உண்டு வருபவர்களுக்கு தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்குகிறது. மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைச்சி போறது போன்ற பிரச்சனைகளும் போயிடும். பெண்களுக்கு மகப்பேறு காலத்துல சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஊற வைத்த பாதாம் பருப்புகளை கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் சரியான அளவில் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுடைய வயிற்றில் வரக்கூடிய கருவுக்கும் பார்த்தீங்கன்னா நன்மை அளிக்கும். ஸோ தாய் செய் நலன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். பாதாம் பருப்பு, இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு இருக்கு பாத்தீங்களா, இது ஏன் பலருடைய விருப்பமான நட்ஸாக இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா பாதாம்ல பல வகையான நன்மைகள் இருக்கு. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே இது சிறந்த தீர்வை தருது. தினமும் 5 பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதால கொலஸ்ட்ரால் பிரச்சனை முதல் வயது முதிர்வு வரை எல்லா விதமான நோய்களுக்குமே சிறந்த மருந்தாக இது இருக்கு. பாதாம்ல கால்சியம் அதிகம் இருக்கு. அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் பாதாம்ல இருக்கு. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும பிரச்சனைகள், கேச பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பைக்கல் போன்ற பிரச்சனைகளை களைவதிலும் இந்த ஊற வைத்த பாதாம் உங்களுக்கு ரொம்பவே துணை புரிகிறது. இந்த பாதாம்ல எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊற வைத்த பாதாம்ல, அதாவது 30 கிராம் பாதாம் பருப்புல பாத்தீங்கன்னா தோராயமாக இருக்கக்கூடிய சத்துக்கள் கலோரிகள் 173 கிராம், நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் பாத்தீங்கன்னா 2.5 கிராம், கொழுப்பு ஃபேட் இருக்கு பாத்தீங்களா அது 14 கிராம், 37% பாத்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ இருக்கு, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் இருக்கு. மேலும் பல ஆரோக்கிய நன்மைகள் இந்த பாதாம் பருப்புல, இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல இருக்குதுங்க மக்களே. சோ இப்படிப்பட்ட பல நன்மைகள் பாத்தீங்கன்னா ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்க காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்குது. பாதாம் பருப்பு நீங்க அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் ஊற வைத்து தோலை நீக்கிட்டு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறது மிகவும் உங்களுக்கு நன்மை பயக்கும். சோ நீங்க தினமும் காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல 5 to 8 பாதாம் பருப்புகளை நீங்க எடுத்து முன்னாடி நைட்டு நீங்க ஊற வச்சிடணும். காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மருத்துவ பலன்கள்லாம் கிடைக்கிறத கண் கூட நீங்களே பார்ப்பீங்க. ஆகையால ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு அதற்குரிய மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.